வெல்கம் டு பெரோன் செக்யூரிட்டிஸ். மார்க்கெட் வந்து அந்த வீக்லி க்ளோஸ் கீழே ரொம்ப வீக் ஆயிடுச்சு. நம்ம அன்னைக்கு பண்ணி நம்ம பார்த்தோம் ஒரு லெவலில் நிஃப்டி ஒன் செகண்ட். ஸோ நம்ம இந்த சார்ட் நம்ம அன்னைக்கு பார்த்தோம். அதாவது வீக்லி சார்ட் பார்த்தோம். நம்ம வீக்லியில் 21 டே மூவிங் ஆவரேஜ் கீழே க்ளோஸ் ஆனது தொட்டு இந்த எஃபெக்ட் இங்கே வந்து ஒரு க்ளோஸ் ஆச்சு, திருப்பி மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. செகண்ட் டே க்ளோஸ் பண்ணணும் பெரிய ஃபால் ப்ளஸ் நம்ம ஃபிபோனாச்சி ப்ரொஜெக்ஷன் போட்டிருக்கோம். நம்ம ஸோ எங்கே வருதுன்னு பார்க்கலாம். 200 வந்து இப்போதைக்கு பார்த்தாக்கா 200 டே மூவிங் ஆவரேஜ் கிட்ட வர மாதிரி தான் இருக்கு. பட் ஆப்ஷன் டேட்டா பிரகாரம் வந்து அதை பிரேக் பண்ற மாதிரி ஆப்ஷன் டேட்டா காட்டுது. 3 அட்வான்சஸ் 47 டிக்ளைன்ஸ், செல் ஆஃப் ஆரம்பிச்சிருச்சு. ரியல் செல் ஆஃப் இதுதான். இதுக்கு முன்ன வந்து நீஜர் விக்கிங் செல்லிங் பையிங் செல்லிங் பையிங், இது வந்து ஒரு ஃபுல் ஃபிளெட்ஜ் செல்லிங் வந்த மாதிரி தான் இன்னைக்கு நீங்க மார்க்கெட்டை பார்த்தாங்க. So volume 62,000 crores, which is high, reasonably high. But அன்னைக்கு வந்து பார்த்தா 79,000 crores. அந்த இம்பார்ட்டன்ட் லெவல் கீழே க்ளோஸ் 79,000 crores வால்யூம். ஸோ அதனால வந்து அது கம்பேர் பண்ணுறது கம்மி தான், பட் மோர் தென் ஆவரேஜ். 230 அட்வான்சஸ், 1837 டிக்ளைன்ஸ். பிக்ஸ் வந்து ஸ்பைக் ஆயிருக்கு, 20 கீழே தான் இருக்கு. பட் ஸ்டில் இன்னும் 20க்கு மேலே போனால் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. ஸோ 3 டாப் கெய்னர் சிப்லா, இந்துஸ்தான் லீவர், ரெட்டி. டாப் லூசரில் பிபிசிஎல், டாடா மோட்டார்ஸ், டாடா ஸ்டீல்லாம் இருக்கு. ஸோ அதனால நம்ம இந்த கும்பலை தண்ணி நினைக்கும் போது எல்லாருக்கும் அடி விழும். இன்னைக்கு எல்லாருக்கும் விழுந்துருச்சு. 3 பேருக்கு தான் அடி விழல. நாளைக்கு அவங்களே அடிப்பாங்க நினைக்கிறேன். பட் இவங்களை ஆல்ரெடி அடிச்சிட்டாங்க. இந்துஸ்தான் யூனிலிவரில் ஆல்ரெடி அடிச்சாச்சு. டாக்டர் ரெட்டியும் அவர்களுக்கு முன்னாடி அடி வாங்கினவங்க தான். ஸோ இன்னைக்கு வால்யூம் பார்த்தீங்கன்னாக்கா நீ வால்யூமில் வந்து நத்திங் இன்ட்ரெஸ்டிங். கீழே டாடா வால்யூமில் வந்தது டாடா பவர், அப்புறம் பிஎன்பி இது 3 வால்யூமில் வந்திருக்கு. பிஎஸ்சிஎல் வால்யூமில் வந்திருக்கு. பிஎஸ்சியில் வால்யூமில் வந்திருக்கு. வேல்யூவில் பார்த்தீங்கன்னாக்கா ஹெச்டிஎஃப்சி பேங்க். வேல்யூ வால்யூம் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட், புரியுதுங்களா? சம் ஸ்டாக்ஸ் வால்யூம் இருக்கும், சம் ஸ்டாக்ஸ் வேல்யூ இருக்கும். 100 ரூபாய் ஷேர் 1 லட்சம் ட்ரேட் ஆகிறதுக்கும் 1000 ரூபாய் ஷேர் 10,000 ட்ரேட் ஆகிறதுக்கும் வித்தியாசம் தெரியணும். ஆல்மோஸ்ட் சேம் தான். ஸோ ஐசிஐசிஐ பேங்க் 3% டவுன். ஐசிஐசிஐ பேங்க் 3% டவுன். எல்லாம் வால்யூமில் வந்து நல்ல வேல்யூவில் வந்துருக்கு. ஸோ டாடா மோட்டார்ஸ் 5%, பஜாஜ் ஃபினான்ஸ் 3%. எல்லாமே இன்னைக்கு ப்ராட் பேஸ் செல்லிங் தான். எல்லாருமே வீக் ஆயிருக்கு. இவங்களை ஃபாலோ அப் செல்லிங் என்னன்னு தெரியல, போர்மான்னு தெரியல, பார்க்கலாம் நம்ம. So 50 DB guy 65, 60 kilo 90. ஸோ நம்ம சார்ட்டில் பார்க்கலாம். இப்போ 30 மினிட் சார்ட், இது 1 டே சார்ட்டாக மாத்திர. ஸோ இண்டெக்ஸில் வந்து கேப்பில் விழுந்திருக்கு. இந்த கேப் ஃபில்அப் ஆகாமல் தெரியல. லாஸ்ட் டைம் கேப் ஃபில்அப் ஆச்சு, இந்த தடவை கேப் ஃபில்அப் ஆகாமல் தெரியல, பார்க்கணும். நிஃப்டி வந்து க்ரூஷியல் லெவலில் RSI 32. ஓகே, அது இன்னைக்கு லோ பார்த்தீங்கன்னா 410. இப்போ 410 க்ளோஸ் 30 கீழே க்ளோஸ் ஆகிருக்கும். நிஃப்டி 30 கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா, RSI 30 கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா, எனி ஸ்டாக் ஃப்ரம் 50 வீக் ஹை RSI 30 கீழே க்ளோஸ் ஆனாக்கா அது வந்து கம்ப்ளீட் ட்ரெண்ட் ரிவர்சல் அர்த்தம். ஸோ 30 கீழே லாஸ்ட் ஹோப் இஸ் RSI 30 லாஸ்ட் ஹோப். அது கீழே போச்சுன்னா படு வீக் ஆகிடும். பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி ஆல்ரெடி RSI 30 கீழே க்ளோஸ் ஆயிடுச்சு. பேங்க் நிஃப்டி க்ளோஸ் பில் RSI 30. ஸோ அதனால பேங்க் நிஃப்டி ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிடுது.
ஸோ நிஃப்டியை வந்து பேங்க் நிஃப்டி தான் கூட இழுத்துட்டு போவோம். 1178 பாயிண்ட்ஸ் அடிச்சிருக்காங்க பேங்க் நிஃப்டி. ஓகே, மிட் கேப் பார்த்தீங்கன்னாக்கா மிட் கேப் 31 RSIயில் இருக்கு. ஸ்மால் கேப் RC 34. ஐடி வந்து ஐடி தான் ஸ்ட்ராங்காக இருக்குது இருக்கிறதுலையே. RSI 51 இருக்கு, மற்றதெல்லாம் வீக்காக தான் இருக்கு. ஓகே, ஸோ நிஃப்டி கான்ட்ரிபியூஷன் பார்க்கலாம். கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னாக்கா ரிலையன்ஸ் 54 பாயிண்ட்ஸ், HDFC பேங்க் 34 பாயிண்ட்ஸ், பஜாஜ் ஃபினான்ஸ் 20 பாயிண்ட்ஸ், 19.6. ஸோ அதனால் வந்து ஓவரால் ட்ரெண்டு வீக்காக தான் இருக்குது. ஸோ அதனால் இப்போ இங்கேருந்து இப்போ சரி நம்ம ஆப்ஷன் டேட்டா பார்க்கலாம். ஆப்ஷன் டேட்டா நல்ல வால்யூம் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன் நல்ல வால்யூம்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ இப்போ இப்போவுமே மேலே லெவலில் வால்யூம் அதிகமாக இருந்தாக்கா ஆல்மோஸ்ட் ரைட்டிங் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஹை வால்யூம்னா முக்கால்வாசி நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை விட ரொம்ப காம்ப்ளிகேட்டட். வால்யூம் பார்த்துக்கலாம். வால்யூம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இங்கே வந்து 12 மில்லியன் இருக்குது வால்யூம். இது வந்து 12 மில்லியனா என்ன செக் பண்ணோம். 12,55,000 வால்யூம் இருக்குது. வேறு அது 13 lakhs இருக்குது. ஸோ இதுதான் ஹையஸ்ட் வால்யூம். 13 lakhs வந்து ஹையஸ்ட் வால்யூம். 6800 இப்போதைக்கு இமீடியட் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆஸ் பர் த வால்யூம் 16,600. ஓகே, 16,600 நம்ம க்ளோஸ் ஆகிருக்கிறது 16,614. ஸோ 16,614 ரெசிஸ்டன்ஸ். அதுக்கு மேலே க்ளோஸ் பண்ணியிருக்கோம். பட் அது கீழே வந்து அது கீழே க்ளோஸ் ஆனால் அது கீழே ட்ரேடாக வீக் ஆகிடும். அதே மாதிரி இதில் வால்யூம் பார்த்தீங்கன்னாக்கா 13 மில்லியன், 13 lakhs, 20 lakhs. ஸோ இது பிரகாரம் பார்த்தா 16,500 சப்போர்ட்டு. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பிரகாரம் பார்த்தீங்கன்னாக்கா அது ரெசிஸ்டன்ஸ் வந்து 17,000. சப்போர்ட் வந்து இப்போதைக்கு ஆஸ் பர் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் sorry 1 second 16,000 is support as per open interest. பட் வால்யூம் பிரகாரம் அது ரைட் பண்ண வால்யூமா என்னன்னு தெரியல. ரைட் அது கீழே போயிட்டு வால்யூம் அதிகமாச்சுன்னா நம்ம என்னன்னு பார்க்கணும். 16,000லேயும் நல்ல வால்யூம் இருக்குது பாருங்க. 13 lakhs வால்யூம் இருக்கு. சாரி 16,600 இருக்குது. 16,000 10 lakhs வால்யூம் இருக்கு. அதுவும் ஒரு சைஸபிள் வால்யூம். ஸோ ஐவி பிரகாரம் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ளாட் தான் காட்டுது நாளைக்கு. பட் அதர்வைஸ் நம்ம நாளைக்கு தான் தெரியும். நாளைக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டே. அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எதுனா இருக்குன்னு பார்த்துக்கலாம். கார்பரேட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் அது கண்டிப்பாக நம்ம டெய்லி பார்க்கணும். கார்பரேட் ஆக்ஷன்ஸில் இதுலேருந்து நம்ம வந்து எந்தெந்த வாட்டு எப்போ வாத்து பொன்முட்டை எடுத்துன்னு பார்க்கலாம். பாம்பே ரவி AGM நாட் இன்ட்ரெஸ்டட். ஆல் AGM நாட் இன்ட்ரெஸ்டட். ஓகே, பிரிசிஷன் பிளேஸ் வேல்யூ ஸ்பிளிட் ஃப்ரம் 5 to 1. ஸோ இது கொஞ்சம் இது பார்க்கணும். இந்த மாதிரி ஸ்பிளிட் ஆகும்போது மல்டி பேக்கர் வந்து ஒரு ஸ்டாக் 5 times 10 times போகுதுன்னு அர்த்தம்னாக்கா ஷேர் ப்ரைஸ் மூவ்மெண்ட் ப்ளஸ் ஸ்டாக் ஸ்பிளிட் ப்ளஸ் போனஸ். ஓகே, இதுதான் மல்டி பேக்கர் ஜாதகம். ஓகே, ஸோ பிரிசிஷன் வேர் நம்ம செக் பண்ணோம், பார்த்துக்கலாம். AGM அவ்வளோதான். நத்திங் இன்ட்ரெஸ்டிங். ஸோ இன்னைக்கு நத்திங் இன்ட்ரெஸ்டிங் இன் கார்பரேட் ஆக்ஷன்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.